ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். நிறைய பேர் வந்து லஞ்சுக்கு தோசை கொடுத்து விட்றீங்க. தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி பருப்பு அடை செஞ்சு கொடுங்க. புழுங்கலரிசி 1 கப் அப்படின்னா மற்ற 4 பருப்பும் 1/4 கப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருங்க. நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு உடனே சுடலாம். இது கூட வெங்காயம், கேரட்டு, தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையுமே நம்ம வந்து தாளித்து கொட்டிட்டு, கடுகு, சீரகம் முதற்கொண்டு தாளித்து கொட்டிட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு இதை உடனே நீங்கள் வாத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா தோசைக்கு பதிலாக இப்படி கொடுத்தா கொஞ்சம் ப்ரோட்டீனாவது ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட நம்ம அடை ரெடியாக இருக்குது. அதோ இந்த மாதிரி மிளகா அப்படியே அதாவது இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி நம்ம தூவிடலாம். இது மேலே வந்து நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் மடித்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானத்துக்கு நல்லா ஊறி சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரிங்களா? அது பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்க, இன்னொரு இடம் இங்கே வெந்திருக்கு. இப்போ நான் இதில் பொடி தூவுறேன். இன்னொரு இடம் வெந்திருக்கு, இதில் நான் பொடி தூவுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து அவங்களால டக்குன்னு பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி இட்லி டிஃபன் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது இது இந்த மாதிரி நீங்கள் என்ன பொடி வேணாலும் அதை தூவிக்கோங்க. இட்லி பொடி தான் இல்லை, நம்ம வீட்டில் கருவேப்பிலை பொடி அப்புறம் என்ன பொடி இருக்கோ அதெல்லாம் தூவுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பொடி கூட இப்போ உங்களுக்கு வந்து ஹோம்மேட்ஸு, ரெடிமேடு எல்லாமே கிடைக்குது. ஸோ இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து 2 அடை லஞ்ச் வச்சு கொடுத்தோன்னா பாக்ஸில் பசங்க திருப்தியாக சாப்பிட்ருவாங்க, ஈஸியாகவும் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்றது பேர்டனாகவும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், பாய்.